அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்காக இன்னைக்கு இந்த ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன். பிஸ்னஸ் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது நம்ம பிஸ்னஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டாபிக். இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்றத பார்த்தீங்கன்னா ரோலிங்காக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ரோலிங் அதாவது ரொட்டேஷனுக்காகவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில பிஸ்னஸ் பீப்புள்ஸ். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ல இருந்து பர்சனலா நிறைய சொத்துக்கள், அப்புறம் சேவிங்ஸ் இதுக்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில நபர்கள் பிஸ்னஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸுக்காக பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டியா தெளிவா தெரிஞ்சு பிஸ்னஸை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல பெரிய அளவுல சக்சஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சர்க்குலேஷன், அந்த மனி சர்க்குலேஷன் எப்படி சர்க்குலேஷன் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த டாபிக் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஒரு பிசினஸ்னாலே ஒரு ஐடியா தான் இல்லையா? ஒரு ஐடியாவ ஒரு ஐடியாவ நம்ம என்ன பண்றோம்? உருவாக்குறோம். ஒரு பிசினஸ் மாடல்ல உருவாக்குறோம். அப்போ ஒரு ஐடியாவுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியாவுடைய நோக்கம் என்ன? ஒரு ஐடியா உருவாயிடுச்சு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியாவ நம்ம செல் பண்ணணும். செல் பண்ண முடியணும். அப்படி இருக்கணும் நம்மளுடைய அந்த மாடல், பிசினஸ் மாடல். செல்லிங் பண்ண முடியாத ஐடியாஸ், நெறைய ஐடியாஸ், பேட் ஐடியாஸா அந்த ஐடியாஸுக்கு நெறைய என்ன பண்ணுவாங்கன்னா, கடன வாங்கி பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. நெறைய பேர் அந்த பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆகுறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐடியாவ நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஐடியாவுடைய பர்ப்பஸ் எதுவா இருக்கணும்னா, அந்த ஐடியாவ செல்லிங் பண்ண முடியணும். செல் பண்ண முடியணும். அப்போ செல் பண்றதுடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பண்றதுடைய பர்ப்பஸ் டர்ன் ஓவர், அதாவது ரெவென்யூ இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் இருக்கணும். அதாவது நம்ம செல் பண்றதுனால ரெவென்யூ என்ன ஆகணும்? கூடணும். அதிகமாகிட்டே இருக்கணும். ஓகே. அப்ப ரெவென்யூடைய பர்ப்பஸ் என்ன? இது நான் ஒரு சர்க்குலேஷன் மாரி நீங்க பாருங்க. இப்போ ரெவென்யூடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ பண்ணும்போது அதிலிருந்து ப்ராஃபிட் கிடைக்கணும். ப்ராஃபிட் இல்லாம வெறும் டர்ன் ஓவர் மட்டும் நடக்கக்கூடிய நெறைய பிசினஸ்கள் இருக்கு. நெறைய பெரிய டர்ன் ஓவரா இருக்கும். ஆனா ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ அ ரெவென்யூவோடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் தான் அதனுடைய பர்ப்பஸ். அப்போ ப்ராஃபிட் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் இது. ப்ராஃபிட் உடைய பர்ப்பஸ் என்ன? ஏன்னா நெறைய பிசினஸ்ல ப்ராஃபிட் அப்படின்றது வெறும் வார்த்தையால மட்டும் தான் இருக்கும். கேஷ் வராது. ப்ராஃபிட் உடைய பர்ப்பஸ் தான் கேஷ். அப்போ கேஷ் வராத என்னதான் ப்ராஃபிட் உள்ள பிசினஸ் பண்ணாலும் கேஷ் நமக்கு வரல அப்படின்னா, கண்டிப்பா அது ஃபெயிலியர் பிசினஸ் தான். அப்போ கேஷ் தான். ப்ராஃபிட் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னா கேஷ். கேஷ் நமக்கு கையில வரக்கூடிய அளவுக்கு நம்ம பிசினஸ் மாடல்ல நம்ம இருக்கணும். அப்புறம் கேஷ் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ 2 விதமான பர்ப்பஸுக்கு பயன்படுத்துவாங்க பிசினஸ் பீப்பிள்ஸ். ஒண்ணு, தன்னுடைய பிசினஸ மேலும் மேலும் இன்கிரீஸ் பண்றதுக்காக ஆ பயன்படுத்துவாங்க ஒரு சில பிசினஸ் பீப்பிள்ஸ். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, அதே அதே கேஷோட பர்ப்பஸ 2ஆ பிரியுது. ஒண்ணு பிசினஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு, பிசினஸ நம்ம குரோத் பண்றதுக்காக பயன்படுத்தலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்காக பயன்படுத்துவாங்க பிசினஸ் ஓனர்ஸ். அப்போ இதுல கேஷ் உடைய பர்ப்பஸ் 2 விதமா நமக்கு பிரிச்சாச்சு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த பார்ப்போம். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்ணக்கூடிய பிசினஸ் பீப்பிள் உடைய சர்க்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, இன்கம இன்னும் இன்னும் இன்கம ஜெனரேட் பண்றதா தான் இருக்கும் அந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட். அப்படி ஜெனரேட் பண்ணக்கூடிய இன்கம் உடைய பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த பிசினஸ் ஓனர் அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய இன்கம்ம வச்சு தான் ஸ்பெண்டிங்கே பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலேஷன்ல யாரு இந்த மாதிரியான ஒரு சர்க்குலேஷன கரெக்ட்டா செய்றாங்களோ, அவங்க மிகப்பெரிய சக்சஸ் பீப்பிளா இருப்பாங்க. அப்போ ஒரு பிசினஸ் மாடல்ல பணம் ஒரு ஐடியால தொடங்கி, அந்த ஐடியாவுடைய பர்ப்பஸ் செல்லிங்கா மாறி, அந்த செல்லிங்கோடைய பர்ப்பஸ் ரெவென்யூவ அதிகப்படுத்தி, ரெவென்யூடைய பர்ப்பஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டா மாறி, ப்ராஃபிட்டுடைய பர்ப்பஸ் உங்களுக்கு
கேஷாக மாறி கேஷுடைய பர்பஸை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க உருவாக்கி அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் ஜென்ரேட் பண்ணி அந்த இன்கமை வந்து ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய, அதாவது சேவிங்ஸையும் அசட்டுகளையும் நமக்கு உருவாக்கி தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம செய்யற பிஸ்னஸ். இந்த மாதிரியான அசட்டுகளை உருவாக்க முடியாத செய்யற பிஸ்னஸ்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. அதனால பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ஓனர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா இருக்கலாம். ஆனா பட் உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து வரக்கூடிய கேஷை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸ் சக்சஸ் ஆகிறது. ஓகே, அப்போ எல்லாருமே இந்த இந்த பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு நிறைய இதை மாதிரியான நிறைய டிப்ஸுகள் நிறைய வந்து சப்ஜெக்டுகள் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோனுடைய கீழே வந்து நம்மளுடைய ஏசி நம்மளுடைய கன்சல்டன்சியோடைய யூடியூப் லிங்க் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. பிஸ்னஸை நம்ம கற்றுக்கிட்டு சூப்பராக பிஸ்னஸை செய்வோம். ஓகே, எல்லா பிஸ்னஸ் ஓனருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.